1000 தான் விஜய் பொண்டாட்டி திருமதி சங்கீதா கோர்ட்டுக்கு போய் ஒரு நடிகையோடு இல்லீகல் தொடர்புல வீட்டுக்காரர் இருக்காரு, என்ன விட்டுட்டாரு, என்கிட்ட தாம்பத்திய வாழ்க்கையில் எல்லாமே அவர்கிட்ட தான் வச்சுன்னுக்கிறாரு, சோறு போடல, வீடு இல்லை, பசங்களை அனாதையாக விட்டாரு, பொண்ணு பிஜி ஹாஸ்டல் இருக்குது, பையன் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறான், எங்கள் மாமனார் மாமியாரை துரத்திட்டான், இவன் குடியும் குடுத்தனமாகறான், எனக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி பாவம் அந்த அம்மா கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. அதை பற்றி அவன் கவலையே படலையே. அவன் தான் ஆல் உமன்ஸ் டேலே சொல்லிட்டானே, உலக மகளிர் தின விழால என் சொந்த வாழ்க்கை பற்றி நீங்கள் எல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க, அது ஒரு வருத்தே இல்லாத மேட்டர்ன்ட்டான். அவன் இன்னும் ஓப்பனா பாட்டில் எடுத்துன்னு குடிக்கல. அவன் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றது, நாங்க அமித்ஷா கிட்ட பேசுறோம், நாங்க பிஜேபி கூட்டணி போலன்னு சொல்றது எல்லாமே நாடகங்க. ஒரு நாடகம். அவன் ஒரு நடிகங்க. அவன் கேமராக்கு முன்னால மட்டும் நடிக்கலைங்க, மக்கள் முன்னாலே நடிக்கிறாங்க. விஜய் பாத்தீங்களா, அகரஞ்சேரி வேலூர்ல எப்படி நடிக்கணும்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா அவன் பாம்பேக்கு எதுக்கு போனான் எல்லாருக்கும் தெரியுமா? த்ரிஷா அதுக்கு முன்னாலே அங்க போயிட்டான். அதாவது போட்டோலே வருத. அவன் கட்சி ஆரம்பிச்சிருந்து பிஜேபி சொல்லி இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவன் பிஜேபி கைகூலி. அவனை பாம்பேல யார் சந்திச்சாங்க, அவனை யார் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க, இவங்கிட்ட பேசுறது யாருன்னு கேட்டா அமித்ஷா பையன் ஜெய்ஷா. 2000 கோடி வாங்கினா கொடுத்தாங்க கட்சி ஆரம்பிச்சு சொல்லி. அதே 2000 கோடி கொடுக்குறோம், ஓட்ட பிரி, இதுதான் பிளான்.